வணக்கம். இது உங்கள் குளோப் இன்ஃபோ. நான் டாக்டர் ஜெய். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா நடத்தின ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றியும், அதோட முக்கியமான தகவல்கள். அதில் மெயினா வந்து பாகிஸ்தான் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் வந்து, அப்புறம் அவங்களோட ராணுவ அதிகாரி எல்லாருமே வந்து பரப்பின ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். அதை வந்து ஃபேக்ட் செக் பண்ணி என்னென்ன ரியாலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னா என்ன? மே 7ஆம் தேதி 2025 இன்னைக்கு காலையில் வந்து இந்திய ஆயுதப்படையில் வந்து பாகிஸ்தான் மற்றும் பிஓகேல 9 டார்கெட்டை பயங்களா டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து பெல்காமில் நடந்த 26 பேரோட படுகொலைக்கு, அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக ஒரு ரெஸ்பான்ஸ்க்காக நடந்தது. இந்த டார்கெட் எங்கே, அது மெயின் டார்கெட் எங்கன்னா முசாஃபராபாத், கோட்லி, பகல்பூர், அப்புறம் இன்னும் சில இடங்கள், மொத்தம் 9 இடங்கள் வருது. இதில் முசாஃபராபாத்தும் பகல்பூர்லேயும் வந்து 2 தடவை டார்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டல் 24 மிசைலோட இந்த டார்கெட் நடந்திருக்கு. இதோட மெயின் காரணம் என்னன்னா, லஷ்கர் இ தொய்பா அமைப்போட லஷ்கர் இ தொய்பா அமைப்போட மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்காகத்தான் இதை மெயினாக பண்ணாங்க. இது டோட்டலாக எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா, 60 பேர் வந்து இறந்துருக்காங்க. அப்புறம் 25 பேருக்கு மேலே காயமுற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அந்த உண்மைத்தன்மை இது வரைக்கும் தெரியல. ஏன்னா பாகிஸ்தான் வந்து என்ன சொன்னால் 27 பேர் தான் இறந்துருக்காங்க அப்படின்னு கரெக்டாக சொல்கிறாங்க. ஒரு குழந்தை இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து ஒரு பையன், சின்ன பையன் ஒன்று இறந்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன் இறந்தது வந்து அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா அதை வந்து ஒரு பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்ட் வந்து அவர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ மற்றவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியல இப்போ. ஓகே. ஃபஸ்ட்டு பாகிஸ்தானோட ஃபால்ஸ் கிளைம் என்னென்னா, இந்தியா வந்து பாகிஸ்தானை அட்டாக் பண்ணும்போது அந்த டார்கெட்டில் வந்து இந்தியாவோட ரஃபேல் விமானத்தை சுட்டுதாக சொல்கிறாங்க. இதில் வெரி இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, இதில் एसपीआर ने आपसे कुछ देर पहले ब्रीफिंग दी थी। आप देख रहे थे इस वक्त ब्रेकिंग न्यूज है कि पाकिस्तान ने भारत के 5 तैयारे मार गिराए हैं। वजीर दिफा ख्वाजा आसिफ ने खबर एजेंसी को तस्दीक कर दी है। पाक फिजाइया की जानिब से भारतीय जारियत के அஃபிஷியலாக பாகிஸ்தானி கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து ஃபால்ஸ். அவங்க எந்த ஒரு விமானத்தையும் சுட்டு வீழ்த்தலை. அப்படி சுட்டு வீழ்த்திருந்தால் ஃப்யூச்சரில் அவங்க ஒரிஜினல் வீடியோ ரிலீஸ் பண்ணால் நமக்கு தெரியவரும். பட் இப்போ வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து 2024 செப்டம்பரில் ராஜஸ்தானில் விபத்துக்குள்ளான இந்திய விமானப்படையோட MiG-29 விமானத்தோட ஓல்டு ஃபுட்டேஜ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதே மாதிரி ஒரு இன்னொரு ஃபுட்டேஜ் வந்து இப்போ பார்லிமெண்ட் கமிட்டிலேருந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபுட்டேஜ் வந்து பஞ்சாபில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட், நம்மளோட மிக் ரக விமானத்தில் ஒன்று வந்து பஞ்சாபில் நடந்தது. இது வந்து 6 மந்த்துக்கு பிஃபோர் ஆன ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த விமானம் விழுந்தது. அது நம்ம இந்தியன் எல்லைக்குள்ளே விழுந்தது, நம்மளோட ஒரு ஒத்திகையில் விழுந்தது. ஸோ அந்த வீடியோவையும் அவங்க கேப்சர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Claim that it was shot down by Pakistan this morning. That is the claim that they're making. In reality, this is a picture from 2021. It shows a MiG plane that crashed in India's Punjab. No dogfight, no Pakistani hand. This is fake. Let's show you one more fake post. This time by China's CGTN. We are talking about Beijing's state-run media outlet, CGTN. They posted pictures of a fireball. First fact வந்து and this is the claim that they're making. பாகிஸ்தான் வந்து எந்த ஒரு விமானத்தையும் சுடல. எஸ்பெஷலி ரஃபேல் விமானம் எதுவுமே வந்து டார்கெட் அடிக்கலாங்க. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணது எல்லாமே ஓல்டு ஃபுட்டேஜ். செகண்ட் ஃபேக்ட் என்னென்னா, பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட ஸ்ரீநகர் விமான நிலையத்தோட பிரிகேட் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கும் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து ஓல்டு ஃபுட்டேஜ். ப்ளஸ் இதில் ரொம்ப ஒரு ஃபன்னி திங்ஸ் என்னென்னா, ஒரு ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அந்த ஃபுட்டேஜ் வந்து அவங்க அட்டாக் ஆனதான் சொல்கிறாங்க. பட் அது வந்து லெபனானில் பெய்ரூட்டில் நடந்த ஒரு
பெய்ரூட்ல நடந்த ஒரு வெடிகுண்டு தாக்குதல். அந்த ஃபுட்டேஜ் வந்து இந்தியாவில் நடந்ததா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக்ட் வருவோம். இந்தியா It claims that India's brigade headquarters were targeted. Videos also show a building on fire. Again, absolutely false. No வந்து Indian brigade headquarters was attacked. ஜம்மு காஷ்மீரில் Let வந்து me also show you ஹெட்குவார்ட்டர்ஸ் another வந்து example. அடிச்சதா This is a அவங்க video ரிலீஸ் that பண்ணியிருக்காங்க. shows a ஸோ raging இதோட inferno. ஃபேக்ட் என்னன்னா And what is the அவங்க claim? ரிலீஸ் That பண்ணதோட it அந்த shows an attack on Srinagar Air ஃபேக்ட் வந்து Base. ஸோ Once பாகிஸ்தான் again, வந்து this is fake. கிளைம் This பண்ணது வந்து video இந்தியாவோட dates back ஜம்மு to காஷ்மீர் பகுதியில் வந்து 2020. தாக்குதல் நடத்தி ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக அவங்க எந்த ஒரு டார்கெட்டும் பண்ணலை. அவங்க சிவிலியன்ஸ் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க எல்ஓசி கிட்ட. பட் இந்தியாவோட ஹெட்குவார்ட்டர்ஸோ இல்லை ஆர்மி பில்டிங் மேலேயே எந்த ஒரு தாக்குதலையும் இவங்க இப்போ வரைக்கும் நடத்தலை. அவங்க ரிலீஸ் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து லெபனானில் பெய்ரூட்டில் நடந்த தாக்குதலை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க சரியான எந்த ஒரு எவிடன்ஸையும் அவங்க ரிலீஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னென்னா இந்தியா வந்து சிவிலியன் ப்ளஸ் மசூதியில் டார்கெட் பண்ணி பாகிஸ்தான் அடிச்சது அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் இதுவுமே ஃபால்ஸு. இந்தியன் வந்து சிவிலியன்ஸையும் யாரையுமே டார்கெட் பண்ணி அடிக்கலை அப்படின்னு இன்றைக்கி நடந்த ஆர்மி ப்ரீஃபிங்கில் வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட டார்கெட் மேக்ஸிமம் கரெக்டான துல்லியமான தாக்குதல் தான் நடந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்து தீவிரவாதிகளோட ஹெட்குவார்ட்டர்ஸ் மட்டும்தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சிவிலியன் இம்பாக்ட் அவங்க டார்கெட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து கிளைம் வந்து பெல்காம் தாக்குதல் வந்து பாகிஸ்தானுக்கு தொடர்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதோட ஃபேக்ட் செக் என்னென்னா அவங்க ஃபஸ்ட்டு கிளைம் பண்ண வந்து டிஆர்எஃப் ரெசிடென்ட் ஃப்ரெண்ட் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து அதோட மதர் இன்ஸ்டியூஷன் வந்து லஷ்கர்-இ தொய்பாவோட ஒரு விங் தான் அது வந்து. ஸோ அதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ பயல்பூரில் வந்து அந்த ஹெட்குவார்ட்டர்ஸ்லாம் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்கலாக அந்த லிங்க் அங்கே வந்துடுது. ஸோ தீஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன்ஸ். அண்டு இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னா இந்தியா இன்னொரு கிளைம் பண்ணியிருந்தாங்க. இந்தியா வந்து இரவில் வந்து ஃப்ளாக் வெள்ளைக்கொடி வந்து வச்சுருந்தாங்க பில்டிங்கில் வந்து. நாங்கள் அதனால தான் அட்டாக் பண்ணல, ஏன்னா அவங்க சமாதானத்துக்கு வராங்க சொல்லிட்டு. பட் அப்சல்யூட் சந்திக்கலாம் அவங்க கிராஸ் பண்ணி வரல, யாருமே கிராஸ் பண்ணி வரல. ஸோ இந்த ஃப்ளாகை எங்கேருந்து அவங்க பார்த்தாங்கன்னு தெரில. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஃபால்ஸ் கிளைம். ஸோ திஸ் வீடியோ ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐம் டாக்டர் ஜே. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். Pode,